வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வெந்தயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, புரதம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தில் டயோசினின் என்னும் சேர்மமும் இருக்குது. இதனால தான் வெந்தயத்தால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. வெந்தயம் பொதுவாகவே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை நீக்கி உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஸோ வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பெண்களுக்கு மாதவிடாய் தொடர்பான சிக்கல் பிரச்சனை தீர்வதற்கெல்லாம் அவங்க வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக இருப்பாங்க. கடுமையான வயிற்று வலியும் அவங்களுக்கு அப்போ ஏற்படும். அது போன்ற நேரங்கள்லாம் வெந்தயத்தை அவங்க சாப்பிடும்போது உடல் வெப்பத்தை சற்று அவங்க தணிக்கிறதோட மாதவிடாய் சார்ந்த வலியையுமே பெண்கள் குறைத்துக் கொள்ளலாம். மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்களுக்குமே அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். அப்போ அவங்க முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிடும்போது உடல் சூடு தணிவதோட உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். இப்போ மாதவிடாய் சார்ந்த பிரச்சனையுமே தீர்ந்துவிடும். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைக்கு பெண்கள் வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலுமே நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க வேணாம், அளவாக எடுத்துக்கொள்ளும் போதே அவங்களுக்கு உடல் வெப்பம் குறைக்கப்பட்டு மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்பட்டு நலமாக அவங்க இருக்கலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையும் அல்லது முளை கட்டிய வெந்தயத்தையும் சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலுமே அவங்களுக்கு நீங்கிவிடும். ஏன்னா வெந்தயம் உணவை நல்லா செரிக்க வச்சிடும். அதே போல உணவுகள் செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் இருந்து வெந்தயம் வெளியேற்றிவிடும். வயிற்றிலும் குடலையும் ஆரோக்கியமாக வைக்கும். அதனால தினசரி நீங்க வெந்தயம் சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்காது, அது நீங்கி போயிடும். ஏன்னா உணவை நல்லா செரிக்க வச்சு வயிறு சுத்தமாக வைத்துக் கொள்ளும். அந்த உணவுகள் ஊட்டச்சத்து உறிஞ்சப்பட்டது போக கழிவுகள் உங்களுடைய குடல்களிலே தேங்கி விடாது. அதனால மலக்குடல்களில் மலம் இறுகி போகக்கூடிய பிரச்சனை அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. எளிமையாகவே உங்களுடைய மலம் குடல்கள் வெளியேற்றப்படும். ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. சிறுநீர் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, கழிவு நீக்க மண்டல வேலை சிறப்பாக நடக்கலன்னா வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது அந்த சிறுநீர் பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க உடலை குளிர்விக்கிறதோட உடலில் இருக்கக்கூடிய வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்கி கழிவுகளை உடல்களிலிருந்து வெளியேற்றுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதனால அவங்களுடைய கழிவுகள் அந்த சிறுநீரகத்திலிருந்து வெளியேற்றப்படும். முறையான அளவில் வெளியேற்றப்படும் போது எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. அவங்களுக்கு கழிவுகள் உடல்களில் தேங்கிவிட்டால் தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ கழிவுகளை வெளியேற்றுவதற்கு, அதுவும் சிறுநீர் வழியாகவே வெளியேற்றுவதற்கு வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். இதனால இன்ஃபெக்ஷன்ஸ், சிறுநீரக தொற்று, அப்புறம் கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீரக அந்த கற்கள் எதுவுமே நமக்கு ஏற்படாது. ஒட்டுமொத்தமாக சிறுநீரக நோய்கள் எதுவும் வராமல் கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக நடக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சீதபேதி பிரச்சனைகள் விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இப்போ சீதபேதி எதனால முதல்ல ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உடல் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். வெந்தயம் உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குகிறது. வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் கலந்து இல்லைன்னா நீங்க தேன் கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து ரெண்டையும் நல்லா இடிச்சு சாப்பிட்டாலுமே சீதபேதி உங்களுக்கு குணமாயிடும். அல்லது வெந்தயத்தை மோரில் ஊற வைத்து குடிக்கலாம். மோரில் ஊற வைத்த வெந்தயம் வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே உங்களுக்கு சரி பண்ணிடும். ஸோ உடல் வெப்பம் அதிகமாக இருக்கிறதால சீதபேதி உங்களுக்கு ஏற்படும். அதனால் அந்த உடல் வெப்பத்தை நீங்கள் நீக்கிக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் குளிர்ச்சிப்படுத்தப்பட்டு சீதபேதி பிரச்சனைகள் நீங்கள் விடுபட்டு விடலாம். பேன் மற்றும் பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம கண்டிப்பாக பார்த்தோம்னா வெந்தயத்தை பயன்படுத்தலாம். இப்போது தேங்காய் எண்ணெயில் நீங்கள் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை நீங்கள் குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசுனீங்க அப்படின்னா பேன் பொடுகு தொல்லையெல்லாம் உங்களுக்கு நீங்கி போயிடும். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பசும் பாலை கூட பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தினாலுமே அந்த டேண்ட்ரஃப், பேன் மற்றும் பொடுகு தொல்லை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயம் சீரற்ற உணவு பழக்க வழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவதை தடுக்குது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து, கார்போஹைட்ரேட்டுடைய அளவை குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்கிறது தடுக்கும். ஸோ பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல்
கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு கார்போஹைட்ரேட் இல்லாத உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போ வளமான அளவுள்ள நார்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே சுகர் பிரச்சனைலேருந்து விடுபட்டலாம். சுகர் அப்படின்ற அந்த ப்ராப்ளத்துக்கே நம்ம வந்து உள்ளே போக மாட்டோம். அதுக்கெல்லாம் நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நலமாக நம்ம இருக்கலாம். சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கும் தூய்மை பெறுவதற்கும் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, அதாவது உயிர் சத்து பளபளப்பான சருமத்தை நம்ம ஏற்படுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. உள்ளிருந்து வெந்தயம் வந்து நம்மளுடைய சருமத்தை வந்து அழகாக பராமரிக்கும். இல்லைன்னா நம்ம வெந்தயத்தை வந்து அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்துட்டு கழுவணும் அப்படின்னா வறட்சித்தன்மை நம்மளுடைய முகத்தில் நீங்கி முகம் பொலிவு பெறும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியும் முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் கழுவி விட்டு தூய்மையான துணியில் நம்மளுடைய முகத்தை துடைச்சோம்னா முகம் வந்து நமக்கு பளிச்சுன்னு இருக்கும். இதனால் ஒரு சருமம் வந்து பளபளப்பான ஒரு சருமம் வந்து கிடைக்கும். அதனால் இந்த கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய பிளாக் பிம்பிள்ஸ் கரும்புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையம் பிளாக் சர்க்கிள்ஸையும் நீக்குகிறது. வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டுட்டு அது உலர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கழுவும் போது அது உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், பாக்டீரியா, அழுக்குகள், கிருமிகள் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து வெளியேற்றிடும். ஸோ எந்த விதமான சருமம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை வெந்தயம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த தோல் நோய்கள் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்குது. வெந்தயத்தை நீங்கள் ஊற வைத்து அரைத்து அதை வந்து தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் தடவி வந்தீங்கன்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட உங்களுக்கு வந்து மறைந்து போயிடும். ஸோ எந்த விதமான அந்த சொறி, சிரங்கு, படை, அரிப்பு, தேமல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. ஸ்கின் டிசீஸ் இல்லாத ஒரு தோல் அமைப்பை பெறுவதற்கெல்லாம் வெந்தயம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைக்கணும். வெந்தயமெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, அதாவது வெந்தயத்தை தினசரி தண்ணீரில் ஊற வச்சு கொஞ்சமாக நீங்கள் குடிச்சிங்கனாலே போதுமானது. அதுவே உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி அதிகமான உணவுகளை சாப்பிடாம உங்களை தடுத்துரும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் அதிகப்படியான கொழுப்புகள்லாம் சேர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கரைத்து ஆற்றலாக மாற்றிடும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வெயிட்டை வந்து அதை லாஸ் பண்ணி கொடுக்கும். தொப்பை போன்ற அமைப்பு அதெல்லாத்தையும் நீங்கள் குறைச்சிக்கலாம். கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை வந்து பெற்றுக்கொள்வதற்கெல்லாம் வெந்தயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயத்தினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் வெந்தயத்தை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தலைமுடியினுடைய வளர்ச்சியில் வெந்தயத்தினுடைய நன்மை தரக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து எண்ணெய் பசை வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு உதவுவதால் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெயை தயாரிப்பில் வெந்தயத்தையும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய அந்த வெந்தயத்திலேருந்து பிரித்து இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை அதன் காரணமாக முடி உதுதலை அந்த வெந்தயத்தால் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் தயாரிக்கக்கூடிய எண்ணெய் வந்து சரி பண்ணுது அப்படின்னு நம்பப்படுது. உங்களுக்கு வேணும் நீங்கள் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டுமே இந்த மாதிரி வெந்தயத்தை வைத்து செய்யக்கூடிய அந்த எண்ணெய் பசையை வைத்து செய்யக்கூடிய தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெயை நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். கட்டாயம் அப்படின்றது வந்து கிடையாது. அதே போல் வாசனை திரவியங்கள்லையுமே வெந்தயம் வந்து பயன்படுத்தப்படுது. இப்போ வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுவதற்கு காரணம் மற்ற வாசனை திரவியங்கள் எல்லாமே வந்து மணத்தை மட்டும்தான் கொடுக்கும், அந்த ஃப்ரெக்ரன்ஸ் மட்டும் நமக்கு கொடுக்கும், கிருமிகளை வந்து அழிக்காது. ஆனால் வெந்தயத்தை வச்சு நீங்கள் செய்யக்கூடிய நன்மை தரக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து பயன்படுத்தக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள் எல்லாமே மணத்தையும் கொடுக்கும், கிருமிகளையும் அழிக்கக்கூடிய இயல்பு கொண்டிருக்கிறதுனால தான் வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுல அது முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்ற விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டுமே நீங்கள் இந்த வாசனை திரவியங்களை பயன்படுத்தலாம். கட்டாயம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.